வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இப்ப வேகம் எடுத்திருக்கு அப்படிங்கிற வகையில சந்தோஷமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தேர்தல் நெருங்க போகுது. இன்னும் ஒரு மாசத்துக்குள்ளார தேர்தல் வரப்போகுது. ஸோ அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு இன்னும் 28-30 நாள் தான் இருக்கு. எந்த நேரமும் தேர்தல் ஆணையம் தேதியை அறிவிக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கடியான நாட்கள் இல்லாத நிலையில ஒரு 5-8 மாவட்டங்களுக்குள்ளார மட்டுமே போன விஜய் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னாடிலாம் 20 நாளைக்கு ஒரு தடவை 25 நாளைக்கு ஒரு தடவை விஜய் இப்ப கொஞ்சம் தடக்குன்னு வெளியில வர ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தடக்குன்னு வெளியில விஜய் வந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல ஒவ்வொரு நாளும் அவருக்கான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமா வந்துகிட்டே இருக்கு அவருக்கு. இதுல விஜயினுடைய இமேஜே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் தாவேகா தொண்டர்களுடைய மிகப்பெரிய வருத்தம். ஏங்க விஜயோட இமேஜ் என்னங்க? அது விஜய் சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த வரைக்கும் இமேஜோ டேமேஜோ பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திடல, நசுங்கிடல, நழுவிடல, கீழே இறங்கிடல. ஆனா விஜய் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் வேல்யூ கொண்ட ஒரு உச்ச நடிகர்கள்ல ஒருத்தராக இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க எல்லாமே தப்பாவே நடந்துட்டு இருக்கு. அதனுடைய உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இன்னைக்கு தேதிக்கு திரை மறைவுல பாஜக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். பாஜக அதிமுக அப்படிங்கிற கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு வலுவாகி இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், வலுவாகணும்னா விஜய் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க விஜயே வலுவானவர் கிடையாது, அப்புறையா அவர் அதிமுக கூட்டணியில நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடியோட தரப்பு சிந்தனைகள் அப்படின்லாம் இருந்தாலும் கூட ஒரு வேளை வந்தா நல்லது தானே. அதாவது இந்த கமல் சொல்வார்ல, கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு வாக்கு சதவீதம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் விஜய் நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு 500லேருந்து 4000-6000 வாக்குகள் தான் அந்த தொகுதியில் யார் எம்எல்ஏ அப்படிங்கிறத தீர்மானிக்கிற விஷயமா இருக்கு. ஏன்னா ஓட்டு ஸ்பிளிட்டாக போகுது, பிரிய போகுது. நாம் தமிழர் சீமானண்ணனுக்கு ஒரு பக்கம் ஓட்டு பிரிய போகுது அப்படின்னா, திமுக கூட்டணிக்குன்னு ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பக்கம் பிரியுதுனாக்கா, எம்ஜிஆர், ரெட்டை இலை, ஜெயலலிதா அப்படின்னு இருக்கிற அதிமுகவுக்கு அதுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு இல்லையா. இப்படியாக ஓட்டுகள் பிரியும் போது விஜயும் ஒரு கணிசமாக ஓட்டுகளை பிரிப்பார். ஆனால் ஜெயிப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு. கடந்த 10 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது சங்கீதா விஜய் அவர்கள், இப்போ சங்கீதா விஜய்னு சொல்லலாம், சங்கீதா விஜய் அவர்கள் விவாகரத்து நோட்டீஸ் வழக்கு அப்படின்னு செங்கல்பட்டு கோர்ட்டில் என்னைக்கு அவங்க எடுத்து மனு தாக்கல் பண்ணாங்களோ, அந்த விவாகரத்து வழக்கு எப்போ வெளியில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்து விஜயனுடைய டேமேஜ் ரொம்ப சேதாரமாயிட்டு இருக்கு. விஜயனுடைய இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமா என்னப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நிதர்சனம். சமீபத்தில் ஒரு நிறுவனம் எடுக்கப்பட்ட சர்வேல திமுக கூட்டணியை சேர்ந்தவர்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னாக்க விஜயனுடைய ஓட்டு சதவீதம் குறைஞ்சிட்டே வந்துருச்சு அப்படின்ட்டு. ஏன்னா பெண்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் விஜய்க்கு ஒரு அட்டகாசமான ஒரு இமேஜ் இருந்தது. ஆனால் தன்னுடைய மனைவி டைவர்ஸ் கேட்குற அந்த விவகாரத்தில் விஜய் என்னப்பா இது இப்படி அப்படின்ற மாதிரி ஆனிச்சு. 2வது பாயிண்ட்டு, தன் தலையில யானை தன் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா. யானையை சிம்பலாக வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் கூட தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற விதமாக 2 விஷயம் செஞ்சார். ஒன்று, சங்கீதாவை சைலண்டா விவாகரத்து செய்திருக்கலாம். ஆனால் விவாகரத்து பெரிய அளவுக்கு செய்தியாகிற அளவுக்கு அவர் 2021ஆம் ஆண்டுலேருந்து இழுன்னு இழுத்துக்கிட்டு டார்ச்சர் கொடுத்துருக்காரு. மென்டலி என்னைய டார்ச்சர் பண்ணாருன்னு சங்கீதா சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு, அது இப்போ வெளியில வந்துருச்சு. 2வது விஷயம், அதுவே சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளா இருக்கிற அந்த தருணத்துல விஜய் இன்னொரு விஷயம் செஞ்சார்.
ஏஜிஎஸ் அந்த நிறுவனத்துன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த கல்யாண விழாவுக்கு விஜய் வந்திருந்தார். ஏங்க, கல்யாணத்துக்குனாக்கா பத்திரிக்கை வைப்பாங்க, பத்திரிக்கை வச்சாங்கனாக்கா போகிறதுங்கிறது சகஜம் தானே அப்படின்னு. நான் கூட போன வாரம் கல்யாணத்துக்கு போனேன், என் பொண்டாட்டியோட என் பசங்களோட கல்யாணத்துக்கு போனேன் அப்படின்ட்டுலாம் யாராக இருந்தாலும் சொல்லலாம். ஆனால் விஜய் அந்த கல்யாணத்துக்கு பட்டு சட்டை பட்டு வேஷ்டி கட்டிட்டு போனார். நம்ம ஊர்லேயே அதான வழக்கம் இல்லை? அந்த மாதிரியான சமயத்தில் தான் பட்டு சட்டையை பட்டு வேஷ்டியை எடுத்துக்குவோம், கட்டிக்குவோம் பீரோவில் இருந்து. அது மாதிரி விஜய் செஞ்சுருக்காரு. ஆனால் விஜய் பட்டு சட்டை பட்டு வேட்டி உடுத்தி கொண்டு சென்றது மேட்டர் கிடையாது. ஆனால் அதே போல பட்டு புடவையோட அதே நிறத்திலான அந்த புடவையை அணிந்து கொண்டு அங்கே விஜயோடு ஒரே காரில் வந்து இறங்கி அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணது விஜயோட மனைவியோ விஜயோட மகனோ விஜயோட மகளோ இல்லை, ஸ்திரீஷா. அப்படின்னா இப்படிலாம் வரதை வச்சு தப்பாக சொல்லிட முடியுமா? ஏற்கனவே சங்கீதா அவர்கள் வந்து இப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கேட்கலாம். அதெல்லாம் உண்மையாயிருமா? இப்படி ஒரு கல்யாணத்துக்கு சேர்ந்து வராங்க, அதனாலே தப்பாக சொல்லிடலாமா அப்படின்ட்டுலாம் கேட்கலாம். ஆனால் அதே சமயத்தில் எது குற்றம் அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்லி சங்கீதா அடுக்கிக் கொண்டே போய் இந்த விஷயம்தான் இந்த நடிகை தான் அப்படிங்கிறத பேர் சொல்லாமல் நமக்கு புரிந்து கொள்ளும்படி சொன்னார். அதுக்கு அடுத்த 4வது நாள்லேயே இப்படி கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி சகிதமாக ஒரே காரில் ஜோடியாக வந்து இறங்கினா அது தமிழக மக்களை பெருசாக உறுத்திச்சா அல்லது தாவேக்காவுக்கு எதிர்ப்புறம் இருக்கிற கட்சியினரை உறுத்திச்சா? அதெல்லாம் தாண்டி முக்கியமாக யாரை உறுத்துச்சுனாக்க தாவேக்காவுடைய உறுப்பினர்களை, இளைஞர்களை, விஜய் ரசிகர்களை ரொம்பவே வருத்தப்பட வச்சிருச்சு. அண்ணா போரும்ண்ணா, என்னென்ன இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ நாள் முட்டு கொடுக்கறது அப்படின்னு சமூக வலைதளங்களில் விஜயை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவ்வளோதான்ண்ணா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறமா சீச்சி நீங்கள் இப்படிப்பட்டவரா நீங்கள் அப்படின்னு கட்சியிலே நான் இல்லை இனிமேல் அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் இருக்கிற இமேஜ் அப்படி இப்படின்ற மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்கிற இமேஜுங்கிறதுலையும் விஜய் புகைப்படத்தை எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு படத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தவிர சர்வேல வந்து என்னுடைய நண்பர் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த சர்வே நிறுவனம் அவங்க பேசுனதுல வந்து ஒரு விஷயத்த என்னுடைய நண்பர் சொன்னார். பத்திரிகையாளர் தான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, நாங்கள் வந்து தென் மாவட்டங்களில் அப்புறம் கன்னியாகுமரி இந்த பக்கம் ராமநாதபுரம் வரைக்கும் போய் நாங்கள் எடுத்த சர்வேல இப்போ என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள் அப்படின்னாக்கா, ஆனால் கேவலமாக இருக்குண்ணா, எங்களுக்கு வெளியில் தலை காட்ட முடியலண்ணா, விஜய் அண்ணாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணும்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், இந்த விஜய் அண்ணாவுக்கா ஓட்டு அப்படின்னு சொல்லி வீட்டில் இப்போ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் முன்னாடி போட்டுட்டு இருந்த மாதிரி சூரியனுக்கோ ரெட்டை இலக்கோ கை சின்னத்துக்கோ இப்படி தானே நாங்கள் ஓட்டு போடுவோம், நீ இப்போ பார்த்து குட்டையை குழப்புற அப்படின்ற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்களும் தலை காட்ட முடியல, என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு. இது விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கேலியாக அல்லது குற்ற உணர்ச்சியாக அவர் ஃபீல் பண்ணுறாருனாக்கா கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் விஜய் இதை பற்றி ஃபீலே பண்ணலை, இதை ஒரு மேட்டராகவே எடுத்துக்கல அவர். ஆனால் அதற்கு மாறாக இன்னும் அடுத்தாப்புல மகளிர் தின கொண்டாட்டத்தில் அவர் விஜய் எல்லா பெண்களுக்கு மத்தியிலையும் சொல்கிறாரு. மனைவி சங்கீதா அப்படிங்கிற நேரடியாக சொல்லாமல் இதை பற்றிலாம் ஒரு விஷயத்தை பற்றி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொன்னது நிறைய தமிழகத்தினுடைய பெண்களை, குறிப்பாக விஜயை ரசித்து கொண்டிருக்கிற விஜயனுடைய ரசிகைகளை கோபம் ஊட்டிடுச்சு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒர்த்தே கிடையாது அப்படின்னாக்கா இவர் இந்த விஷயம் ஒர்த்து கிடையாதா, அல்லது மனைவின்றவ ஒர்த்து கிடையாதா, இல்லை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சங்கீதா அவர்கள் ஒர்த்து கிடையாதா? இந்த வீடியோவை பார்த்த விஜயோட பையனுக்கும் விஜயோட பொண்ணுக்கும் எவ்வளவு வலியும் வேதனையும் அவமானமும் இருக்கும். என்னப்பா எல்லாருக்கு முன்னாடியும் உங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த டைரக்டர் ஆகிட்ட பையனை கேட்க மாட்டாங்களா, பொண்ணை கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் இப்போ விஜயனுடைய ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் இவர் பேசுகிற பேச்சு
எல்லாமே எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற நிகழ்ச்சியில கலைஞருக்கு கலைஞர் நகர்னு ஒன்று சினிமாக்காரங்களுக்காக ஒன்று உருவாக்குறதுக்கு நன்றி, அதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கலைஞருக்கு ஐயாவுக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு அவர் பேசுனதும், இப்போ உங்கள் அப்பாவுக்கு சிலை வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டதுமாக சேர்த்து இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஜனநாயகன் படத்துக்கான விஷயத்தை பற்றி இன்னுமே பேச மாட்டேங்கிறீங்க. இப்போ தடக்குன்னு கச்சா எண்ணெய், போர், யுத்தம் அப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையும் காரணமாக என்னென்னமோலாம் சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சிலிண்டர் விலையை 60 ரூபா தடக்குன்னு ஏற்றிட்டாங்க. இப்போ போக போக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வந்தவங்களா இருக்கட்டும், வெளி மாவட்டங்கள்லேருந்து வெவ்வேறு மாவட்டங்களில் வேலை பார்க்குற இளைஞர்களாக இருக்கட்டும், இன்னும் ஒரு நாளாக கடைகளில் இருக்கப்படுகிற ஹோட்டல் கடைகளில் இருக்கிற கேஸு அதுவே பற்றாக்குறை ஆகிடும், சப்ளை பண்ணுறது கஷ்டமாயிடும் அப்படின்றலாம் இருக்குது. இதற்காகலாம் விஜய் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறத நேரடியாகவே இப்போ விஜய் ரசிகர்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மகளிர் ஃபங்க்ஷனில் கூட விஜய் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, மனைவியை மதிக்க தெரியலனாக்கா அவன் ஆம்பளே கிடையாது, மனுஷனே கிடையாது அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு விஜய் இருக்கிறாரு. விஜய்க்கு பக்கத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி கிளிக் அப்படின்னு பார்த்து வாயை மூடிட்டு விஜயை சிரிக்கிறாங்க. இது மாதிரி எல்லாமே அந்த இமேஜே அப்படியே சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அவருடைய இமேஜுங்கிறது சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. விஜயனுடைய அதாவது ஒரு கூட்டம் நடக்குது, ஒவ்வொரு ஊருக்கு விஜய் போறாரு, அங்க பேசுறாரு அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா விஜயனுடைய பேச்சு ஈர்ப்பை தரணும், கட்சிக்கு அது வலு சேர்க்கணும். ஆனா இவரால் என்ன ஆகுதுனாக்கா வர வர இமேஜுங்கிறது சரிஞ்சுக்கிட்டே வருது, டேமேஜ் ஆகிட்டே வருது அப்படிங்கிறது தான் தாவேகாவுடைய தொண்டர்கள் மத்தியில், விஜயனுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஷாக்கான விஷயமா இருக்கு. ஏங்க த்ரிஷாவெல்லாம் கூட்டிகிட்டு இது மாதிரி போகிறாரு அப்படின்னு சொல்லி, த்ரிஷாவை கூட்டிகிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்ன த்ரிஷா தானே வந்தாங்க, எல்லாருக்கும் ஊடகங்களில் தெரியும்ல. அப்புறம் அந்த நடிகைன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த நடிகைன்னு சங்கீதா விஜய் அவர்கள் சொன்னது த்ரிஷாவை பற்றி தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இன்னைக்கு திரையுலகத்தில் நிறைய பேர் அமீர் சார் மாதிரி, பார்த்திபன் சார் மாதிரி நிறைய பேர் இதை பற்றின விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா, ராமராஜனும் நளினியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க எவ்வளோ டீசெண்டாக பிரித்தாங்க. அதே போல் தன்னுடைய மகள்களுக்கு திருமணம் அப்படின்னப்ப ராமராஜனும் நளினியும் சேர்ந்து அந்த திருமணத்தை எவ்வளோ சிறப்பாக நடத்தி வச்சுட்டு திரும்ப பிரிஞ்சிட்டாங்கல்ல. அதே போல் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் ராமராஜன் நளினியை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாரா? நளினி அவர்கள் ராமராஜன் சாரை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அதே போல தானே பார்த்திபன் சாரும் சீதாவும் காதல் திருமணம் தான் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார பிரிவு ஒன்று வந்த பிற்பாடு ரொம்ப அழகாக அந்த பிரிவை ஏற்றுக்கிட்டாங்கல்ல. காதலை எப்படி ஏற்றுக்கிட்டோமோ பிரிவையும் அப்படியே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திபன் சார் எங்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்த கூட சொல்லியிருந்தார். இது மாதிரி நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் இங்கே நம்ம திரையுலகத்தில் உதாரணம் சொல்ல முடியும். சமீபத்தில் கூட நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் இட்லி சாப்பிட்றதுக்கு. அந்த கடையில் ஒரு பையன் பேசினார், யார்ட்டையோ ஃபோனில் பேசிட்டு இருந்தார். பேச்செல்லாம் பார்த்தா மதுரை பக்கமாக இருக்குது தம்பி அப்படின்னா, ஆமாண்ணே அப்படின்னாரு. மதுரைக்கும் மானாமதுரைக்கும் நடுவில் ஒரு கிராமம் அப்படின்னாரு. அப்படியா, சரி. இந்த பசங்கள்லாம் அப்படின்னு பசங்களை பற்றி சொன்னார். யார் பார்த்துக்கிறா அப்படின்னாங்க. எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாரு. மனைவி அப்படின்னு கேட்டேன். மனைவி என்னைய என் பசங்களை எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு. எப்பா அது அவனை என் தம்பி கூட என் மனைவிக்கு உறவு இருந்துச்சு, ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் கூட அந்த மனைவியை திட்டி பேசலை, தம்பியை திட்டி பேசலை, ரொம்ப ரொம்ப சிரிச்சுட்டே சொல்லி அடுத்த வாழ்க்கைக்கு நகர்ந்துட்டாங்க. இப்படி ஒரு பக்குவமும் ஒரு இதுவும் இருக்கிற சமயத்தில் இந்த விஜய் ஒர்த்தே இல்லைன்னு சொன்ன வார்த்தை சங்கீதாவை மட்டும் இல்லை, சங்கீதாவுடைய அதாவது விஜய் சங்கீதா தம்பதியினுடைய பசங்களை பொண்ணுங்களை மட்டும் இல்லை, அவங்க அப்பா அம்மாவையும் இது ரொம்ப வருத்தப்பட வச்சிருக்கு. அதே போல் வீட்டுக்குள்ளாரையே விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதுவும் இன்னைக்கு பேசுபொருளாக இருக்கு. ஏன்னா அவங்க லண்டன் பிரஜை, அவங்களுக்கு இங்கே எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இடம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா,
ஒரு சொத்து வந்து மனைவி பேரில் வாங்குவாங்க, இன்னொரு சொத்து தம் பேரில் வாங்குவாங்க, இன்னொரு சொத்தை மனைவி பேரில் வாங்குவாங்க, இன்னொரு சொத்தை பையன் பேரில் வாங்குவாங்க. இதுதான் நடைமுறையாக இருக்கும். அப்போ கல்யாணமாகி இத்தனை வருடங்களில் வந்து சங்கீதா பேரில் விஜய் சொத்தே வாங்கலையா, அல்லது அப்படி சங்கீதா பேரில் வாங்கின சொத்துக்களை எல்லாத்தையும் அவர் திரும்ப கபலீகரம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸில் கூட விவாகரத்து நடக்குது அப்படின்னாக்க டைவர்ஸ்க்கு பின்னாடி ஜீவனாம்சம் அப்படின்னு கொடுக்க சொல்லி சட்டம் சொல்லுது. சட்டம் நம்மளோ நானோ நீங்களோ சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் அவர்கள் ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டே வராரு, டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டே வராருங்கிறது எல்லாமே விஜய்க்கு மட்டும் இல்ல, விஜயை நம்பிக்கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்குமே அந்த டேமேஜை, சேதத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. போதாக்குறைக்கு பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு அவர் தயாராயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம் அதை பற்றி. வணக்கம்.